இதோ லியோனிடாஸ் மற்றும் 300 ஸ்பார்டன் வீரர்களின் தெர்மோபாய்லே போரின் கதை. லியோனிடாஸ் 300 வீரர்களின் வீரத்தன்மை. கியமியு 480 பெர்சியர் ராஜா ஜெர்க்ஸீஸ் தனது பெரும் படையுடன் கிரேக்க நகரங்களை கைப்பற்ற வந்தார். அதனால் கிரேக்க நாட்டு அரசுகள் பயங்கர அச்சத்தில் இருந்தன. அந்த நேரத்தில் ஸ்பார்டா அரசன் லியோனிடாஸ் தன்னுடைய 300 சிறந்த வீரர்களுடன் தெர்மோபிலிய என்ற குறுகிய மலை நெரிசலில் எதிர்பெறினர். ஸ்பார்டர்கள் எண்ணிக்கையில் குறைந்தாலும் அவர்களின் ஒற்றுமை, தைரியம் மற்றும் போர்வீரத்தன்மை பெர்சியர்களுக்கு ஆச்சரியம் கொடுத்தது. போரின் போது லியோனிடாஸ் தனது வீரர்களுடன் கடுமையாக போராடி ஒரு தடப்பாதையில் பெர்சிய படையினை பல நாட்கள் நிறுத்தினார். இது சுமார் 3 நாட்கள் நடந்து இறுதியில் பெர்சியர்கள் அவர்களை முற்றிலும் சுற்றி வென்றனர். ஆனால் லியோனிடாஸ் மற்றும் 300 வீரர்கள் போர் தியாகத்தின் அடையாளமாக வரலாற்றில் நிலைத்தனர். பொருள்: சிறிய படை கூட ஒற்றுமையுடன் போராடினால் பெரும் சக்தியையும் எதிரியை சவாலான முறையில் தடுப்பது சாத்தியமாகும். லியோனிடாஸ் தன் தியாகத்தால் உலக வரலாற்றில் சிறந்த போர் வீரர், தலை சிறந்த முன்னணியாளர் என புகழ் பெற்றார்.